அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அஹ்மத் ஜியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்றால், பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்காவில் இனி குடியுரிமை வழங்கப்படாது. இது சம்பந்தமான விடயங்கள் அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழுமையான தெளிவை பெற்றுக்கொள்ள இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது சம்பந்தமாக பார்ப்போம். அமெரிக்காவில் இதுவரை காலமும் வெளிநாடுகளில் இருந்து போய் அந்த நாட்டில் வேலை செய்கின்ற தம்பதிகள் அமெரிக்காவில் குழந்தை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்பொழுது புதிதாக அமெரிக்க ஜனாதிபதியாக வந்திருக்கும் டொனால்ட் ட்ரம்பானவர் இந்த சட்டத்தை மாற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதற்கு முன்னர் அமெரிக்காவில் தற்காலிகமாக தங்கி வேலை செய்கின்ற தம்பதிகள் தாய் தந்தை எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அமெரிக்காவில் அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு அமெரிக்க பிரஜா உரிமை, அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டு வந்தது. சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டு வந்தது. தாய் எந்த நாட்டைச் சேர்ந்தவர், தந்தை எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்று பார்க்காமல் அந்த குழந்தைக்கு அமெரிக்க பிரஜா உரிமை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்பொழுது அமெரிக்கா அதிபராக வந்திருக்கும் டொனால்ட் ட்ரம்பானவர் பல்வேறு அமெரிக்க விடயங்கள் சம்பந்தமாக பல்வேறு அதிரடியான நடவடிக்கைகளை செய்து வருகிறார். அதில் ஒன்றுதான் இந்த குடியுரிமை சம்பந்தப்பட்ட விடயம். இந்த விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்க பிரஜையாக வெளிநாட்டவர் யாராவது தாய் அல்லது தந்தை இருந்தால் மாத்திரம்தான் அந்த பிள்ளைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும். அவ்வாறு இல்லாது இருந்தால் அந்த பிள்ளைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படாது என சொல்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இந்த சட்டமானது அமெரிக்காவில் தங்கி வேலை செய்கின்ற வெளிநாட்டவர்களுக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது. பிப்ரவரி 19க்கு பிறகு அமெரிக்காவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தாய் அல்லது தந்தை அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த குழந்தைக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவால் அதிகமான வெளிநாட்டவர்கள் பாதிப்படைவார்கள் என சொல்லப்பட்டு வருகிறது. அதிகமானவர்கள் அமெரிக்காவில் தொழில் நிமித்தமாக அங்கு வாழ்கின்றார்கள். இந்த அறிவிப்பால் அவர்களுக்கு பாரிய ஒரு இழப்பு ஏற்படும் என சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த உத்தரவை தொடர்ந்தோ பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு முன்னர் அதிகமான வெளிநாட்டவர்கள் அறுவை சிகிச்சையின் மூலமாக குழந்தை பெற்றெடுப்பதற்கு முனைப்பு காட்டுவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. அமெரிக்காவில் அதிகளவான இந்தியர்கள் தொழில் நிமித்தமாக அங்கு வசித்து வருகிறார்கள். இந்த நிலைமையால் இவர்கள் அறுவை சிகிச்சை மூலமாக தற்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. முக்கியமாக டொனால்ட் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கை தொடர்பான உத்தரவுக்கு எதிராக சட்ட போராட்டம் தொடங்கும் என அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் இன்றைய விடயம். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.